ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாங்கன்னா, பாபா கேட்குறாரு, நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களை சேமித்துட்டு இருக்கீங்களா, சேமித்து வரீங்களா, அல்லது தெரியாமல் வீணாக்கி கொண்டிருக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயம் உங்கள் எதிர்கால பதவியை தீர்மானிக்கிறது. உங்களோட எதிர்கால பெருமையை இன்னைக்கு நீங்க தீர்மானிக்கிறீர்கள். பாப் தாதா சொல்றாங்க, பிராமணன் என்றால் தனது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பெருமையில் இருப்பவங்க தான். பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல. நீங்கள் உலகத்தை மாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள். உங்களோட வாழ்க்கை, எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாமே சாதாரணமாக இருக்கவே கூடாது. உங்களோட வாழ்க்கை, எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாமே சாதாரணமாக இருக்கக்கூடாது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் தனது அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரிகளாக ஆக்கியிருக்காரு. சிவபாபா நமக்கு வெறும் ஞானம் மட்டும் கொடுக்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்கு? ஞானம், சக்தி, அமைதி, தூய்மை, அன்பு, ஆனந்தம், அந்த அஷ்ட சக்திகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் கொடுத்துருக்காரு நமக்கு. பாபா சொல்றாரு, இவை அனைத்தும் உங்களுடைய சொத்து. ஆனா கேள்வி கேட்கிறாரு பாபா, என்னன்னா, நாம் அந்த சொத்துக்களை பயன்படுத்துகிறோமா? பாபா எத்தனையோ சொத்துக்களை கொடுத்துருக்காரு, பொக்கிஷங்களை கொடுத்துருக்காரு. அந்த சொத்துக்களை பயன்படுத்துகிறோமா? அனைவருக்கும் அனைத்து பொக்கிஷங்களும் கொடுத்திருக்கின்றார். பாபா யாருக்கும் குறைவாக தரல. ஒருவருக்கு அதிகம், ஒருவருக்கு குறைவு அப்படின்னுலாம் கிடையவே கிடையாது. அனைத்து குழந்தைகளுக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க சிலர் ஏன் சக்தி வாய்ந்தவர்கள் போல தெரிகிறார்கள்? ஏன்னா அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பாபாவோட பொக்கிஷத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் எல்லா விதமான டெஸ்ட் எல்லாமே வருது. ஆனால் அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்துகிறாங்க. கூடவோ குறையவோ கொடுக்கவில்லை. பாபா சொல்லும் உறுதி என்னன்னா, நான் உங்களுக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறேன். சில நேரம் நாம் நினைப்போம், எனக்கு யோகா சக்தி குறைவு, எனக்கு நினைவே வரலை, எனக்கு சக்தியே இல்லை. அதுக்கு பாபா சொல்கிறாரு, சக்தி இல்லை என்பது உண்மை அல்ல. அதை ஆக்டிவேட் செய்யலை. நீங்கள் அந்த சக்தியை இன்னும் ஆக்டிவேட் செய்யலை. எண்ணத்தில் கணக்கிட முடியாத பொக்கிஷமாக, எல்லையற்ற பொக்கிஷமாக இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வரி. உலக சொத்து எல்லையுள்ளது. பணம் கூட பார்த்திங்கன்னா தீந்துரும். பதவி கூட முடிஞ்சிடும். கொஞ்ச காலம்தான் இருக்க முடியும். உடல் பலமும் குறையும். ஆனால் பாபா கொடுத்த பொக்கிஷம் அது எல்லையற்றது. எவ்வளவு பயன்படுத்தினாலும் குறையவே குறையாது. அமைதியை கொடுத்தா குறையுமா? அன்பை பகிர்ந்தா குறையுமா? இல்லை. பாபா சொல்றாரு, அது பெருகும். ஆகையால் ஒவ்வொரு குழந்தையையும் எல்லையற்ற குழந்தை மற்றும் எஜமானனாக ஆக்கியிருக்கின்றார். பாபா சொல்றாங்க, நம்ம பிச்சைக்கார ஆத்மாக்கள் கிடையாது. நம்ம பாபாவின் வாரிசுகள். ஒரு வாரிசு எப்படி இருப்பாங்க? நம்பிக்கையுடன், உறுதியுடன், பெருமையுடன். அதனால் பாபா கேட்குறாரு, நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்க? சாதாரணமாக நினைக்கிறீங்களா, அல்லது பாபாவின் வாரிசை நினைக்கிறீங்களா? எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற பொக்கிஷம்
என்றிடத்தில் எல்லையற்று இருக்கிறதா? பாபா சோதிக்க சொல்கிறாரு, நம்ம வாயால் சொல்கிறோம் சிவபாபா எல்லையற்றவர். ஆனால் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்தாலே பயம், சிறிய விமர்சனம் வந்தாலே மன அழுத்தம். இதன் அர்த்தம் என்ன? நம்ம இன்னும் அந்த எல்லையற்ற தன்மையை அனுபவிக்கவில்லை என்று. இப்போது தன்னிடத்தில் சோதனை செய்யுங்கள். நீங்களே உங்களுக்குள்ள சோதிச்சு பாருங்க. அதாவது பாபா சொல்றாரு, மற்றவர்களை பார்க்காதீர்கள், உங்களை செக் பண்ணி பாருங்க. ஏன் அதாவது என்ன செக் பண்ணணும்னா, ஏன் அமைதி நிலையானதா? எனக்குள்ள அமைதி நிலையாக இருக்கா? சூழ்நிலை என்ன அசைக்கிறதா? நான் இன்னும் குறை உணர்வில் இருக்கிறேனா? எனக்கு இன்னும் குறை இருக்குது அப்படின்ற அந்த உணர்வில் இருக்கிறேனா? நான் வாரிசு என்ற பெருமையில் இருக்கிறேனா? நான் பாபாவோட வாரிசு குழந்தை அப்படின்ற பெருமையிலேயே இருக்கேனா? அதாவது சதா இருக்கிறதா? எப்போதாவதெல்லாம் இல்லை, எப்போதும். ஒரு நாள் யோகி, ஒரு நாள் பலவீனம், இது போதாது. பாபா சொல்கிறாரு, கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இருக்கணும். சதா இருக்கிறதா அல்லது அவ்வப்போது திருடு போய் விடுகிறதா? திருடு போகிறது அப்படின்னா என்ன? மாயா நம் பொக்கிஷத்தை திருடுகிறது. சரி, எப்படி மாயா திருடுது? பாபா சொல்கிறாரு, வீண் சிந்தனை, கோபம், தேக நினைவு, மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி பார்க்குறது, கவலைப்படுறது, இதெல்லாம் அமைதி திருடப்படுகிறது. காணாமல் போய்விடுகிறதா? சில நேரம் நம்ம நேற்று நல்லா யோகா இருந்தது, நல்லா அமர்ந்து யோகா பண்ண, பாபா நினைவு நல்லா இருந்தது, இன்னைக்கு ஏன் இல்லை? அது எங்கே போச்சு? பாபா சொல்கிறாரு, பொக்கிஷம்லாம் உங்ககிட்ட இருந்து போகலை, கவனம் குறைஞ்சிடுச்சு. பாபா ஏன் கவனம் ஏற்படுத்துகிறார் இப்போ? ஏன்னா இது சங்கம யுகம். இப்போது சேமித்தது தான் உங்களுக்கு 63 பிறவிகள் மட்டும் கிடையாது, 84 பிறவிகளுக்கு வரும். அதிகபட்சம் 21 பிறவி, ஆனால் அதுக்கு அப்புறமேட்டும் நமக்கு வரும். நம்ம உலகை அனுபவம் செஞ்சுருக்கோம். அதாவது பல பிறவிகளாக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் செஞ்சோம். பணம், உறவு, புகழ், இன்பம். ஆனால் நிறைவு கிடைச்சுதா? நிறைவாக இருந்ததா? இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போது இந்த தெய்வீக அனுபவத்தை சேமிங்க. பாபா கொடுத்த இந்த பொக்கிஷங்களை உங்களுக்குள்ள சேமிச்சுக்கோங்க. அமைதி, சுகம், சாந்தி, உங்களோட கஜானாக்கள், இந்த ஞான ரத்தினங்கள், இதெல்லாம் சேமித்து வைங்க. இப்போது நீங்கள் ஸ்வமானத்தில் இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாரு, இது பாடி கான்ஷியஸ்னஸ். பாடி கான்ஷியஸ்னால் மரணம், அதாவது இறந்து போன ஒரு நிலை மாதிரி. அதாவது நான் இப்போது உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. இந்த உடல்ல இருந்து வெளியில் வரணும். நான் இந்த உடலுக்குள்ள இந்த பிரெயினுக்கு நடுவில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா தான், இந்த உடல் கிடையாது. இந்த உணர்வில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதாவது தனது உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பெருமையில் இருக்கணும்.
பெருமை என்றால் அகங்காரம் கிடையாது. இது ஆத்மாவோட சுய மரியாதை. அது என்ன பெருமை? நான் பாபாவின் குழந்தை, இறைவன், கடவுளில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவரோட செல்லமான குழந்தை நான். ஞானத்தோட வாரிசு. அவர் நாலேஜ்ஃபுல்னா அவரோட அனைத்து ஞானத்துக்கும் வாரிசு நான் தான். உலக மாற்றத்துக்கான கருவியே நான் தான். இந்த உலகமே இப்போ சொர்க்கமாக போகுதுன்னா அதுக்கு கருவியா என்ன ஆக்கியிருக்காரு பாபா. எதிர்காலத்தில் தெய்வமாக வாழ போகிறேன். பூஜைக்குரிய தேவதையாக ஆக போகிறேன். இந்த நினைவில் நிலைத்து இருப்பது. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது. நீங்கள் சாதாரண ஆத்மாக்கள் அல்ல. நான் உங்களை உலகத்தின் கூட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். என் எல்லையற்ற பொக்கிஷங்களை உங்களுக்கு இப்போது அளிச்சிருக்கேன். ஆனால் அதை அறிஞ்சு மட்டும் விடாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. அதை அனுபவம் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு எண்ணத்திலும் உங்களோட உயர்ந்த பெருமை தெரிந்திருக்கணும். மாயா உங்களோட பொக்கிஷத்தை திருட விடாதீங்க. ஒவ்வொரு நொடியும் நினைவில் வச்சுக்கோங்க, நான் ஆத்மா பாபாவின் வாரிசு. நான் ஆத்மா, உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஆத்மா. பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களோட பெருமையில் எங்களை இருக்க சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்களோட வாரிசாக நாங்கள் ஆகியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.